வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, ஸ்ரீ கிருஷ்ணரே மன்னிப்பு கேட்டது யாரிடம் தெரியுமா? This video is sponsored by BuyMode e-shopping application. நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு போனா சில்ட்ரன்ஸ்க்கு, மென்ஸ்க்கு, விமென்ஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்க கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல அவைலபிள், ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிள். அண்ட் தென் இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாமா? ஸ்ரீ கிருஷ்ண பகவானே ரசித்த மகாபாரத கதாபாத்திரம் யார் தெரியுமா? ஸ்ரீ கிருஷ்ணர் மகாபாரத மாந்தர்களில் மிகவும் ரசித்த, வியந்த, பிரமித்த ஒருவர்தான் கர்ணன். வாழ்க்கையில் இகழ்தலை களைய கடும் முயற்சி செய்த மாசற்ற மாமனிதன். விதியின் வலிமையால் வாழ்க்கை முழுவதும் வழி சுமந்த வீர வில்லாள வித்தகன். அவமானங்களுக்கும் அவச்சொல்லுக்கும் ஆட்பட்ட அவதார அற்புதன். வாழ்க்கையின் உணர்வுகளின் வழியே தன்னுடைய செயல்களை செதுக்கிய சீர்மிகு சிற்பாளன். தானம் தருவதையே தன் சுவாசமாக கொண்ட சுந்தர சுதன். துரதிர்ஷ்டங்களாலேயே துரத்தப்பட்டு வீழ்த்தப்பட்ட அசகாய சூரிய புத்திரன். வாழ்க்கையில் மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுவது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். அதுவும் திறமைகள் அனைத்தும் ஒருங்கே பெற்ற ஒப்பற்ற ஒருவனால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த மாதிரியான நெருடல்களின் நெருக்குதல் தான் கர்ணன் அநீதியின் பக்கம் அழைத்து சென்றது. கர்ணன் காலத்தின் கோலத்தால் அநீதியின் பக்கம் நின்றவர். ஆனால் அநீதி செய்தவன் அல்லன். கிருஷ்ண பரமாத்மா என்றுமே கர்ணனிடம் ஒரு அதீத ஈடுபாடு கொண்டவர். கர்ணன் ஒரு மாபெரும் மாவீரன். அவன் வென்ற மன்னர்களின் வரிசை மிகவும் நீளம். கிருஷ்ணரையே அச்சுறுத்திய ஜராசந்தன் கர்ணனால் 17 முறை தோற்கடிக்கப்பட்டான். கர்ணனுக்கு விற்பயிற்சி தர துரோணர் மறுத்ததால் சூரியனையே தன்னுடைய குருவாக கொண்டு துரோணரின் மகனும் தன்னுடைய நண்பனும் ஆகிய அஸ்வத்தாமாவின் உதவியால் வில் பயிற்சியை சுயமாக கற்றார். எல்லோருக்கும் தெரிந்த நிகழ்வு. அர்ஜுனனுக்கு கிளியின் ஒரு கண் மட்டுமே தெரிந்தது. அதனை வில் கொண்டு எய்ததும். ஆனால் கர்ணனால் ஒரே நாளில் ஒரே சமயத்தில் வெவ்வேறு இடங்களில் பூட்டப்பட்ட 2 அம்புகளால் கிளியின் 2 கண்களையும் எய்த முடியும். அஸ்வத்தாமாவின் முன்னால் கர்ணனால் நிகழ்த்தப்பட்டது. அர்ஜுனனை காக்கவும் நீதி வெல்லவும் பலரும் பலமுறை பலகீனப்படுத்தப்பட்ட காவிய நாயகன் கர்ணன் குருஷேத்திர போரில் யாராலும் வெல்ல முடியாத ஒரு வெற்றி வீரனாகவே வலம் வந்தார். ஒரு முறை அர்ஜுனனோடு போர் புரியும் பொழுது அர்ஜுனனின் அம்புகள் அவருடைய தேரை பல 100 அடி தள்ளியது. உடனே வீறு கொண்ட வேங்கையாய் எழுந்த கர்ணன் அர்ஜுனனின் தேரை சில அடிகள் பின் தள்ள அதிசயத்த கண்ணன் பலே கர்ணா பலே என்று பாராட்டினார். உடனே அர்ஜுனன், என்ன கண்ணா, இது என்னை விடவா அவன் நம்மை பின்தள்ளிவிட்டான் என்று கேட்டதற்கு பரமாத்மா மெல்ல சிநேகமாக அவனிடம் சிரித்துக் கொண்டு, அந்த தேரில் அவனும் தேரோட்டியும் மட்டுமே உள்ளனர். ஆனால் இங்கே தீயை விழும் அக்னி பகவானும் அனுமனும் கொடியிலும் எல்லாவற்றிற்கும் மேல இந்த அண்ட சராசரத்தையே என்னுள் கொண்ட நானும் இருக்கிறேன். இத்தனை பேரையும் தாண்டி அவன் வில்லின் பராக்கிரமம் நம்மை பின் தள்ளுகிறது என்றால் நீ மட்டுமே இருந்தால் அவனால் ஏவப்பட்ட அம்பின் வேகம் உன்னை இந்த பூமியின் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்திருக்கும். உணர்ந்து கொள், அவன் ஒரு நாயகன், இன்னும் நாயகர்களின் முதலானவன் என்றார். இந்த இடத்தில் அவன் உங்களுக்கெல்லாம் மூத்தவன் என கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்லாமல் சொல்லுகிறார். இறுதியாக அநீதியின் பக்கம் நின்று அநீதியாய் கொல்லப்பட்ட கர்ம வீரன் கர்ணனின் முதல் ரசிகர் அந்த கிருஷ்ண பரமாத்மாதான். கர்ணன் போர்க்களத்தில் வீழ்த்தப்பட்டு கிடந்த வேளையிலே அவனிடம் சென்று தான் நீதியை காக்க அவனுக்கு செய்த அநீதியை சொல்லி மன்னிப்பு வேண்டினார். பின்பு விஸ்வரூபமாக அவனுக்கு காட்சியும் தந்து கர்ணனை மோட்சமடைய செய்தார். என்ன நேயர்களே, இப்பொழுது புரிந்ததா? கர்ணனின் முதல் ரசிகர் கிருஷ்ண பரமாத்மா தான். காக்கும் கடவுள், துன்பம் போக்கும் கடவுள். கண்ணனே ரசித்த கர்ணனை நான் மட்டும் ரசிப்பதில் என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்? தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.